ஸோ பிரீத்தி இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஜூஸ் பத்தி சொன்னேன் இல்லையா? இப்போ வந்து ஒரு நட் நார்மலா நம்ம நட் சாப்பிட்றது நம்மளுக்கு ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் இல்லையா? ஸோ வந்து பாதாமா இருக்கட்டும், கேஷ்யூ நட், பிஸ்தா எதுவா இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது. பாதாம் தினமும் சாப்பிட்றது வந்து ஸ்கின் க்ளோ அப்படின்னு டிப்ஸ்லாம் வந்து நம்ம நிறைய ஷோல கொடுத்துருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம பாதாம் இதெல்லாம் வந்து நட்ஸ்லாம் இன்டேக் பண்றதுனால என்ன ஆகும்னா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்பவே ஹெல்தியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து சாப்பிட்றதுனால என்ன ஆகுனா நம்மளுக்கு இங்க இறங்கும் இல்லையா த்ரோட்ல. ஸோ அதுல இருந்தே நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கொடுக்கும் காலையிலேயே வந்து நட்ஸ் சாப்பிட்றதுனால. ஜென்ரலா நட்ஸ் சாப்பிட்றதே ரொம்ப நல்லது. அது காலையில வெறும் வயித்துல வந்து நட்ஸ் வந்து தினமும் இன்டேக் பண்றதுனால கொஞ்சம் ஹெல்தியாவும் நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதெல்லாம் நல்லா இருக்குன்னா காஸ்ட்லியா இருக்குமே, யாராவது வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகே, சூப்பரான விஷயம் தான் சொல்லியிருக்கீங்க. இதை தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலிகைகள்ல இருக்க மருத்துவ குணங்களை சொல்ல சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் ரெடியா காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது மூலிகை மருத்துவம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து அணுக்கள் அதிகரிக்கணும் சொல்லுவாங்க. அணுக்கள் குறைபாடுகள் இருந்தாலே வந்து குழந்தை பெறும் பாக்கியமே இருக்காது. அப்போ அணுக்கள் அதிகரிக்கணும்னா அரச இலையை வந்து பயன்படுத்துகிறோம். அரச இலையை பயன்படுத்தும் போது அணுக்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. பெண்களுக்கு கருமுட்டையை வந்து சரியாக்கும். ஆண்களுக்கு வந்து அணுக்களை வந்து கூட்டுறதுக்கு இந்த அரச இலையை பயன்படுத்துகிறோம். இந்த அரச இலையை வந்து 50 வருஷம் ஆன மரத்துலேருந்து தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் வந்து கண்டிப்பாக அது நல்ல பலன் கொடுக்கும். 1 வருஷம் 2 வருஷத்தில் இருக்கிற மரத்துலலாம் பலன் இருக்கும், ஆனால் இந்த அளவுக்கு இருக்காது. இது வந்து முத்தின மரம்னு சொல்லுவோம். அந்த முத்தின மரம்னா விநாயகர் கோயில்கிட்ட போனாலே எல்லாமே 50 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். சாதாரணமாக கிட்டத்தில் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது, பெரிய மரமாக தான் இருக்கும். அதுலேருந்து இலைகள் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய நன்மைகள் செய்யக்கூடியது. அதோடு சேர்ந்து அத்திப்பழம் சேர்த்துட்டாலே அணுக்களை அதிகரிக்கும். அத்திப்பழம் சாப்பிட அணுக்கள் கண்டிப்பாக கூடிக்கிட்டே வரும். அணுக்கள் இல்லைன்னு சொல்லி ஆண்களும் சொல்ல முடியாது, பெண்களுக்கு கருமுட்டை இல்லைன்னு சொல்ல முடியாது. அத்திப்பழம் சாப்பிட அத்தியில் உள்ள விதைகளை யாராலும் எண்ண முடியாது, அவ்வளவு விதைகள் இருக்கும். அவ்வளவு விதையும் நமக்கு போய் நன்மையை தான் செய்யும். அதனால தான் நாட்டத்தியை பயன்படுத்துகிறோம். சீமத்தியை பயன்படுத்தாமல் நாட்டத்தியை பயன்படுத்தினோம்னா நிறைய விதைகள் இருக்கும். அந்த விதைகள் எல்லாமே நமக்கு போய் நல்லதை செய்யக்கூடியது. நமக்கு நல்லது செய்யும்போது நிறைய விதைகள் சாப்பிடணும். விதை உள்ள பொருட்கள் அதிகமாக சாப்பிடணும். அப்போ அத்தி, அரசு, ஆல், இச்சி இந்த மரத்தினுடைய பழங்களை நம்ம சாப்பிட்டோம்னா நிறைய அணுக்கள் வந்து கூட ஆரம்பிச்சிடும். இதில் வந்து அத்தி பழத்தை சேர்த்துருக்கோம். அதோடு சேர்த்து ஜாதிக்காய் மரத்தில் பார்த்தீங்கன்னா இலைக்கு 4 காய் இருக்கும். ஒரு இலை இருந்தால் சுற்றி காயாக தான் இருக்கும். அப்போ வந்து ஜாதிக்காயை பயன்படுத்தும் போது அதிக அளவு வந்து அணுக்கள் அதில் வந்து உற்பத்தி ஆகும். ஜாதிக்காயை பயன்படுத்தும் போது நல்ல நிலையில் இருக்கும் உடம்பு, நரம்பு மண்டலங்கள் நல்ல வலுவாக இருக்கும். அந்த மூளையானது நல்ல ஒரு திடகாத்தியமாக இருக்கும். அந்த ஜாதிக்காயை பயன்படுத்த நிறைய நன்மைகள் கிடைக்கும். நிறைய வந்து வலுவாக இருக்கும் நரம்புகள். திப்பிலி ஏன் சேர்க்குறோம்னா உடல் வலி இருந்தால் அந்த அணுக்கள் இல்லாமல் போயிடும். உடல் வலி இல்லாமல் இருக்கணும், உடலில் வந்து எல்லா பாகமும் நல்ல தெளிவாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த வந்து அணுக்கள் உற்பத்தி ஆகும். உடலில் எந்த பாகமாவது குறைவாக இருந்தால் அந்த குறைபாடுகள் இருந்தாலே கண்டிப்பாக அணுக்கள் எல்லாமே இறந்துடும். அணுக்கள்லாம் வந்து நல்ல தெளிவாக இருக்குன்னா உடலில் வலி இல்லாமல் இருக்கணும். உடல் வலியை போக்குறதுக்கு திப்பிலியை பயன்படுத்துகிறோம். அதோட உடல் சூட்டையும் சளியையும் வந்து சரி செய்கிறதுக்கு மிளகை பயன்படுத்துகிறோம். உடலில் வந்து சளி இருந்தாலே அணுக்கள் செத்து போயிடும். சளி வந்து வெளியேற்றணும், அது இல்லாமல் உடல் சூட்டை வந்து சரிப்படுத்தணும். அதுக்கு தான் நம்ம மிளகை பயன்படுத்துகிறோம். அதோடு சேர்த்து பனை வெல்லம் எல்லாத்துலேயும் சேர்க்குறோம்னா பனையினுடைய பொருட்கள் எல்லாமே வந்து அணுக்களை அதிகரிக்கக்கூடியது, உள் உறுப்புகளை சரி செய்யக்கூடியது, எல்லா உறுப்புலையும் பாதுகாக்கக்கூடியது. அதனால தான் பனை பொருள்களை பயன்படுத்துகிறோம். பனம் பாலை எடுத்துக்கலாம், பனம் கல்லுன்னு சொல்லுவோம், பனம் பாலை அதிலிருந்து எடுத்துக்கலாம், பதநீரை எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய நன்மைகள் செய்யக்கூடியது. அதெல்லாம் மருத்துவ குணம் உள்ள பொருட்கள். அதிலேருந்து பனை வெல்லம் எடுத்துருக்கோம், பனம் கல்கண்டா இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து நம்ம மருந்தாக தயாரிக்கும் போது அணுக்கள் அதிகரிக்கும். அணுக்கள் அதிகரிக்க தான் நமக்கு வந்து கருப்பையில் நல்ல நிலையில் இருக்கும். கருமுட்டைகள் வளர்ச்சிக்கு நல்ல நிலையை கொண்டு வர முடியும். குழந்தை பெறும் பாக்கியத்தை பெற முடியும். அதுக்கு வந்து இன்னைக்கு மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்கலாம். அரச இலை வந்து நல்ல மேலே உள்ள இலையில் ஒரு 3 இலை எடுத்துக்கிட்டால் போதும். அதை வந்து நல்ல நரம்பு நீக்கி பிரிச்சிடணும். அரச இலை இதில் போட்டிருக்கோம்.
இது கூட திப்பிலி வந்து ஒரு 2 கிராம் அளவு சேர்த்தா போதுமானது. எண்ணிக்கையில் சொல்லுங்க. மிளகு வந்து ஒரு 7 மிளகு சேர்த்தா போதுமானது. இதில் வந்து பனங்கல்கண்டு நம்ம வந்து ஒரு 75 கிராம் அளவு சேர்த்துக்கிட்டா போதுமானது. நூற்றம்பது மில்லி தண்ணியில் நம்ம டானிக்கையாக இப்போ காய்ச்சி எடுக்கணும். சாதிக்காய் பொடி வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போதுமானது. கொடுங்க கொடுங்க, நானே ஊற்றிக்கிறேன். இதெல்லாம் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அந்த கொதிக்க வச்சு எடுத்து வச்சதில் அத்திப்பழத்தை வந்து கடைசியாக வந்து பொடி பொடியாக நறுக்கி உலர இன்னைக்கு அத்திப்பழம் கடையில் வந்து தேனெத்தி தான் கிடைக்கும். அந்த தேனெத்தியை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாது. எல்லா நாள்லேயும் அத்திப்பழம் கிடைக்காது. நம்ம காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கிறதுல தினமும் ஒரு 3 அத்திப்பழம், அது வந்து உலர் அத்தி, தேனில் ஊற வச்சது உலர் அத்தி தான் எப்போவுமே நம்மளுக்கு கிடைக்கும். கத்தி எடுத்துருங்க. இப்படி இதில் ஊற வச்சு ஒரு நாளைக்கு ஒரு வேளை காலையில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த அணுக்கள் உற்பத்தி அதிகரிக்கும். இயற்கையாக கருத்தரிக்கணும்னு சொன்னாக்கா 80 மில்லியன் வந்து அணுக்கள் வந்து உற்பத்தி இருந்தால் தான் வந்து இயற்கையாக கருத்தரிக்கக்கூடிய தன்மை வரும். அது இல்லாமல் அணுக்கள் குறைவாக இருந்துச்சுனாக்கா 60 மில்லியன் 50 மில்லியன் இருந்ததுன்னா கூட கருத்தரிக்கிற இயற்கையிலே வந்து கருத்தரிக்கிற தன்மை வந்து உண்டாகாது. அது ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் 80 மில்லியன் அணுக்கள் வந்து உடம்புல இயற்கையாகவே நம்ம வளர்த்துக்கிறக்கூடிய சக்தியை வந்து இந்த நம்ம இப்போ தயாரிச்சிருக்க டானிக்கு கொடுக்குது. இதுவும் இல்லாமல் நீங்கள் பயறு வகைகளை, முளப்பு கட்டிய தானியங்கள், முளப்பு கட்டிய பயிர்களை வந்து அதுக்கப்புறமா வந்து ஒரு கைப்பிடி அளவு பச்சையாக சாப்பிடாம அதை அவிச்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா இந்த அணுக்கள் உற்பத்தியை வந்து கூட்டலாம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பயறு வகைகள், கீரைகள், சிறுதானியங்கள் இதுகெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் இந்த டானிக்கை தயாரித்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா இயற்கையிலே உங்களுக்கு குழந்தை உண்டாயிரும்.
அணுக்களை அதிகரிக்கிறதுக்கு நம்ம வந்து அரச இலையை வந்து 3 சேர்த்துருக்கோம். அதோட வந்து திப்பிலி வந்து ஒரு 2 கிராம் சேர்த்துருக்கோம். மிளகு வந்து 7 மிளகு சேர்த்துருக்கோம். ஜாதிக்காயில் வந்து 1 கிராம் அளவு சேர்த்துருக்கோம். தேவைக்கேற்ப பனங்கல்கண்டு சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இடித்து காய்ச்சி எடுத்து கடைசியில் வந்து ஒரு 3 அத்திப்பழம் வந்து நல்லா உலர்ந்த தேன் அத்தியை வந்து அறுத்து போட்டிருக்கோம். அறுத்து போட்டு இதை வந்து கடைசியாக இப்போ வந்து இதை குறிச்சிட்டு வந்தோம்னா அணுக்கள் கூடும். அணுக்கள் கூடினா தான் வந்து அதிகமாக வந்து குழந்தை பிறக்கும் பாக்கியம் வரும். இதை வந்து காலை மாலை 2 வேளை சாப்பிட்டாங்கன்னா எப்படியாப்பட்டவங்களுக்கும் கண்டிப்பாக அணுக்கள் கூடும். அது பெண்களாக இருந்தால் கருமுட்டை வளர்ச்சி உண்டு பண்ணும், ஆண்களாக இருந்தால் அணுக்களை அதிகரிக்கும். இந்த மருந்தை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அணுக்கள் அதிகரிக்கும். அணுக்கள் அதிகரித்தா நல்லது. இது ஆண் பெண் இருபாலரும் சாப்பிட்டா 2 பேருக்குமே நன்மை தரக்கூடியது. இதை சாப்பிட நல்லது நடக்கும். இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பெறும் பாக்கியம் கிடைக்கும், அணுக்கள் உற்பத்தி அதிகரிக்கும். இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.